கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. முன்னாடி மாதிரி வியூஸ் சரியாக போகிறதில்ல, 2000 வியூஸ் கூட பார்க்குறதில்ல. நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கார்த்தி வந்து ரெடி பண்ணிவிட்டு அழைச்சிட்டு வராங்க. அபிராமி அம்மா வந்து உட்காந்துட்டு, அத்தை நீங்கள் இந்த கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூத்தாக மாறிட்டீங்க, உங்களுக்கு 3 மருமக இருக்காங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு மீனாட்சி வந்து சொன்னோன்னே, மீனாட்சி என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் சொல்கிற, என்னை பார்த்தா வந்து யூத் மாதிரியா இருக்குது அப்படின்னோன்னே, ஆமாம் அத்தை ஏன் நம்ப மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தியும் வந்துடுறாங்க. பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் கிண்டல் பண்ணுறாங்கன்னு அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்போ மீனாட்சி வந்து அத்தை பார்க்குறப்ப வந்து கல்யாணம் ஆகி இப்போ புதுசான மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. சேச்சா ஏமா இப்படிலாம் சொல்கிற, மனசு கஷ்டமாக இருக்குல்ல, அவங்கள பார்த்தா 25 வயசு பொண்ணு மாதிரி இல்லை இருக்காங்க அப்படின்னோன்னே, இதுக்கு அவங்களே பரவாயில்ல, ஏங்க நீங்களும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அபிராமி அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அத்தை தயவு செஞ்சு எங்களுக்காக கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, மேக்கப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறோன்னே, உடனே ஐஸ்வர்யா வந்து ஆனாலும் ஐஸ் வைக்கலாம், ஏக்கர் கணக்கிலேயே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நவுந்து வந்துடுறாங்க. அந்த பக்கம் ரியா வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை கார்த்தி வந்து ஏதாவது ஐடியா பண்ணி வச்சுருப்பான், அதை வந்து திட்டத்தை முறியடிக்கணும்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஒன்று ஐடியா சொல்கிறேன், அதை நீ கேட்டேன்னு வச்சுக்கேன் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னோடனே, என்ன ஐடியா அப்படின்னு கேட்டோன்னே, நீ இங்கே இருக்காத, இங்கேருந்து மண்டபத்தை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது, அவனால் நிரூபிக்கவும் முடியாது, இதைத்தான் அவனும் சொன்னான், அதை வந்து நீ டைரெக்டாக என்னை வீட்டை விட்டு போங்கிற மாதிரி அவன் மண்டபத்தை போட்டு சொன்ன மாதிரி நீயே என்னை பயந்துட்டு ஓட சொல்கிறியா? நான்லாம் ஓட மாட்டேன், அந்த மாதிரி கோலத்தனம்லாம் என்கிட்ட கிடையாது, எதுவாக இருந்தாலும் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன், முட்டாள்தனமாக பேசாத, இப்போதைக்கு வந்து உன் தைரியத்தை விட உன் புத்திசாலித்தனம் தான் முக்கியம், நீ வந்து இப்போ மாட்டிக்கிட்டு நிரூபிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நீ வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவன்கிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது, எனக்கு எப்படி என்னை பார்த்துக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரியா. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ரியாவுக்கு வந்து ஒரு ஃபோனை வருது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாரு, எனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான், உன்னால தான் என் வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளும் நடந்துகிட்ருக்கு, அதனால் வந்து நீ உன்னை நான் கடைசியாக பார்க்கணும், இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. நீ பார்க்க வராட்டி போ, நான் உன் பேரை எழுதிட்டு நான் லெட்டரில் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அடி பாவி பையலே, நான் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சோன்னே, எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கரெக்டாக ஐஸ்வர்யா தடுத்து நிப்பாட்டுறப்ப, இல்லை என்னோடய ஹஸ்பண்டு அவன் வந்து கூப்பிட்டுருந்தான் காலில் அப்படின்னோன்னா, இங்கே பாரு நிச்சயமாக கார்த்தியோட திட்டமாக தான் இருக்கும், அதனால் நீ வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து தலையிடாத, போய் சிக்கிக்காத அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து எச்சரிக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி சேச்சா அவன் பேசுனதை பார்த்தா வந்து அப்படி ஒன்றும் தெரியல, அப்படி ஏதாவது ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் விருப்பம் அப்படின்ட்டு ரியா வந்து அங்கேருந்து நவுடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து அருணாச்சலத்துக்கும் வந்து மேக்கப் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாரு, அப்பாவுக்கும் போட்டு விட்ருவோமா, வேணாம் முதல்ல உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை உட்கார வச்சுட்டு தீபா வந்து லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி முடித்தோடனே கரெக்டாக வந்து அத்தை உங்களுக்கு வந்து 10 வயசு குறைஞ்ச மாதிரியே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிண்டல் பண்ணுறாங்க. போரும் நீங்கள் இன்றைக்கி ஃபுல் டே என்னை கிண்டல் தான் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு கொஞ்சமாவது கேப் விடுங்க அப்படின்னு அபிராமி அம்மா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் கார்த்தி வந்து, ஏங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கேன்னு சொன்னான்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரி வந்தோடனே எனக்கு மண்டபத்துக்கு வந்தானே அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வெளில வந்தோன்னே ரியா வந்து கிளம்பி போகிறத வந்து கரெக்டாக பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னா கார்த்திக் வந்து ஃபோனை போட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் ரியா வந்து கிளம்பி வெளியில் வரா, அதனால் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க சார், நல்லபடியாக பத்திரமா வந்து நான் வந்து வீடியோ எடுத்து அவள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன், நீங்கள் இந்த தடவை வந்து மிஸ் ஆகாது, ஆனந்தக்கிட்ட எல்லா விஷயங்களும் நம்ம வந்து நிரூபிச்சிடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கார்த்தி வந்து உள்ளே வந்தோடனே, இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு கார்த்தி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம் அவங்க அப்பா அம்மாக்காக. ஏன்பா இதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ வெக்கமாக இருக்குது அப்படின்னு அபிராமி அம்மா சொன்னோன்னே, அதெல்லாம் கிடையாதுமா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத வந்து குடும்பத்தோடு நம்ம எல்லோரும் இருக்கோம்ல, அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு அபிராமி அம்மா சொன்னோன்னே, நிச்சயமாக நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த் வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகிறாப்புல. அதுக்கப்புறம் உட்காந்து 2 பேரையும் வந்து சேரில் உட்காந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லித்தராங்க இப்படி ஒவ்வொரு போஸாக உட்காரணுன்ட்டு.
அபிராமி அம்மாவும் அருணாச்சலத்தையும் கடைசியாக ஒரு க்ளோஸ்அப் காட்டி ஃபோட்டோ எடுத்து அதோட இந்த எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.